பிரதாப் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோமா? நாளைக்கு காலையில் 8 மணி ஆகிடும் நினைக்கிறேன். இல்லை ஆல்ரெடி 1 hour கார்லேயே தூங்கியாச்சுடா. அப்படியே பொடி நடையே நடந்து கிளம்பிடலாம். கிட்டத்தட்ட ஒரு வலை இறங்கிட்டா சேலம் தான். இல்லை கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்துட்டுமே. இன்னும் வண்டி போயிட்டே இருக்கு. வண்டி போயிட்டே இருக்கு. யாரோ ஆபத்தில் மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக தொப்பூர். இது எங்கே இருக்குன்னா நம்ம பெங்களூர் டு சேலம் ஹைவேஸ். இது ஆக்சிடெண்ட் அதிகமாக நடக்கிற இடம். இங்கே ஏதோ ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. நாங்கள் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக ஊருக்கு போனோம். பார்த்தா ஃபுல்லாக மாட்டிக்கிட்டோம். ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. இது எப்போ கிளியர் ஆகும்னு தெரில. ஆக்சுவலாக லாரி தாங்க ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. லாரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இது போல் ரொம்ப இது ஆக்சுவலாக ரொம்பவே டேஞ்சரான ரோடு. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாகவே ட்ராவல் பண்ணுங்கள். எல்லா லாரி டிரைவருக்குமே தெரியும். பட் லாரி தான் ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தூக்கம் வந்தால் கூட ஒரு ஓரம் நிறுத்திட்டு டீ குடிக்கிறதோ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கம் வராது. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வண்டியும் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க.